உங்களுடைய வாகனத்துக்கு டோல் கட்டணம் பாக்கி இருந்தா இனிமே அதனால பெரிய பிரச்சனைகள் வரலாம் என்ற செய்தி இப்போ வாகன ஓட்டுநர்களிடையே பரபரப்பை கிளப்பி இருக்கு. டோல் கட்டண வசூலை கடுமையாக்க மத்திய அரசு சில புதிய விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிகள் மத்திய மோட்டார் வாகனங்கள் இரண்டாவது திருத்தம் விதிகள் 2026 என்ற பெயரில் அமலுக்கு வரப்போகிறதா. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, டோல் வசூலில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரது, அதிக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, அதோட தேசிய நெடுஞ்சாலைகளை சரியாக பராமரிக்க தேவையான பணத்தை உறுதி செய்வதுதான். அதனால டோல் கட்டணத்தை ஏமாத்துறதையும் தவிர்க்காம போறதையும் கட்டுப்படுத்த அரசு இதை முடிவு பண்ணியிருக்காங்க. புதிய விதிகளின்படி உங்க வாகனத்துக்கு டோல் பாக்கி இருந்தா மாநிலம் மாற்ற என்ஓசி கிடைக்காது, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ரெனியூ பண்ண முடியாது, வணிக வாகனங்கள்னா நேஷனல் பெர்மிட் கூட தரமாட்டாங்க. இதனால தனிப்பட்ட கார்கள் மட்டுமில்ல, லாரி, பஸ் மாதிரி சரக்கு மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம டோல் பாக்கின்னு சொல்றதுக்கான வரையறையையும் இப்போ மாத்திருக்காங்க. ஒரு வாகனம் டோல் பிளாசாவை கடந்து போனப்போ டோல் தொகை எலக்ட்ரானிக் முறையில பதிவு ஆகலனாலே அதை டோல் கட்டணம் செலுத்தாததா கணக்கில் எடுத்துக்குவாங்க. மேலும் வாகனத்துக்கான என்ஓசி வாங்குற ஃபார்ம் 28ல அந்த வாகனத்துக்கு டோல் பாக்கி இருக்கா இல்லையா என்பதையும் கட்டாயமா குறிப்பிடணும். இந்த படிவத்தை ஆன்லைன்லையும் நிரப்பலாம். எதிர்காலத்துல தடையில்லா டோல் வசூல் முறையான MLFF, அதாவது மல்டி லைன் ஃப்ரீ ஃப்ளோ கொண்டு வர போறதுக்கு இதெல்லாம் அடிப்படைன்னு அரசு சொல்லுது.